இந்த பையன் அவன் கையில் வச்சிருக்க கோல்ட் ஃபிஷ் எப்படி தூக்கி போடும்போது அந்த கோல்ட் ஃபிஷ் ஒரு பொண்ணாக மாறிடுது. இந்த பையனுக்கு ரொம்ப நாளாக கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை. அதனால இந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம இந்த பொண்ணை கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அதனால இந்த பொண்ணு போயிட்டு இப்படி டச் பண்ணுறான். இந்த பொண்ணுக்கு வந்துட்டு 7 செகண்ட்க்கு ஒரு தடவை என்ன நடக்குது அப்படின்றது மறந்து போயிடும். அதனால என்னையா வந்து டச் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான். அடிக்க வர அந்த டைமுக்குள்ளேயே நம்ம இவனை எதுக்காக அடிக்க வரோம் அப்படின்றதே மறந்துட்டா. அதனால இந்த பையன் ஒரு ஐடியா பண்ணி அந்த பொண்ணோட கையில இவன் பேரையும் அவ பேரையும் எழுதி வச்சுட்டு நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிடறான். ஆனால் இந்த பொண்ணுக்கு 7 செகண்ட்க்கு ஒரு தடவை எல்லாமே மறந்துடும் அப்படின்றதுனால எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. இவனும் வீடு ஃபுல்லாக நிறைய சாப்பாடுங்களாவே வாங்கி வச்சுட்டு இருப்பான். இப்படியே வாங்கி கொடுத்துட்டே இருக்க முடியாதுன்றதுக்காக இந்த பொண்ணு சாப்பிட்றதுக்காகவே ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுக்குறான். அதைப்படியே இந்த பொண்ணும் ஃபாலோ பண்ணுறா. அடுத்ததான் இந்த விளாக்ஸ்லாம் நம்ம யூடியூப்ல பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த பையன் இந்த பொண்ணு கூட எங்கெல்லாம் போகிறோன்னா அதெல்லாம் விளாக் மாதிரி எடுத்து இந்த பொண்ணுக்கு போட்டு காட்டுறான். இந்த பொண்ணு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழுகுறான். நம்ம இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கோம், ஆனால் எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இல்லையேன்ட்டு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அவன் திருப்பியும் கோல்ட் ஃபிஷ்ஷாக மாற்றி அந்த டேங்க்குள்ளேயே விட்டுறான். இதுக்கு அந்த பொண்ணு கோல்ட் ஃபிஷ்ஷாக அந்த டேங்க்குள்ளேயே இருந்திருக்கலாம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட ஃபுல் பார்ட் கமெண்ட் செக்ஷனில் இருக்க, மறக்காம போய் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.